நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சப்பாத்திக்கு கிரேவிஸ்லாம் வச்சு தொட்டு சாப்பிடுவோம்ல, இந்த சப்பாத்திக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். இந்த அளவில் செய்யும் போது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நல்லா சாப்பிட முடியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ராவாக கூட மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து மாவோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும், ஸோ பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு நம்மளுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணிக்கையில் 50 பாதாம் இருக்கும். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி, நிலக்கடலை, அதுக்கப்புறமா அக்ரூட், இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துருங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சோன்னா நட்ஸிலேருந்து எண்ணெய் வெளியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து நாட்டு சக்கரை, நீங்கள் நார்மல் வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இன்னொரு பக்கம் மேல் மாவும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. எனக்கு இதில் 7 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இது நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லை. இது ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இது உள்ள நம்ம வந்து நட்ஸ் வச்சு ஸ்டஃபிங் வைக்கிறோம்ல, அதனால். இப்போ இதை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமாவு சேர்த்துட்டு இது நார்மல் ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிக்க போகிறோம். நான் வந்து வரமாவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் இது போல் திரட்டினதுக்கப்புறமா இது உள்ளே வந்து நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கிறலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நார்மல் நம்ம பரோட்டாலாம் செய்வோம்ல, அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம சுட்டு எடுக்கும்போது ஸ்டஃபிங் வெளிவராமல் இருக்கும். மீதம் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம உருட்டி வெளியில் எடுத்துடலாம். இந்த மீத மாவு நம்ம சேகரிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்பாத்தி கிடைக்கும். இப்போ இந்த மீத மாவு எடுத்து ஒரு உரமாக வச்சாச்சு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லேசாக இது போல் உருட்டிக்கோங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக வரமாவு, அதாவது கோதுமை மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா இதை திரட்ட ஆரம்பிங்க. நார்மல் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அதே மாதிரி தான். நீங்கள் நிறைய மாவு எடுத்து பரோட்டா போல் செஞ்சிங்கன்னா நல்லா திக்காக வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து செய்யும்போது ஒல்லியாக வரும். ரெண்டுமே டேஸ்டியாக தான் இருக்கும். ஸ்டஃபிங் மட்டும் வெளிவராத மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு இது போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் இது போல் பரோட்டா ஷேப்க்கு செஞ்சுட்டு ஒரு பேப்பரில் அடுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சுட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பரோட்டா, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் நெய் அப்ளை பண்ணி கொடுங்க. அப்போ வந்து அது சத்தாக இருக்கும். பெரியவங்களுக்கு தரப்போகிறீங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணாலே ஓகே. இப்போது 2வது பக்கம் திருப்பிட்டு அதுலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். நார்மல் நம்ம வந்து சப்பாத்திலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சப்பாத்தி சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் மேலாப்பில் கொஞ்சமாக தேன் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பாகு, கருப்பட்டி பாகு இதெல்லாம் கூட தடவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.